ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவுக்கு என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மீட் நடந்தது. அதில் போகும்போது தான் இந்த அளவுக்கு ஜவுளி ஏற்றுமதி இந்தியாவில் பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஜவுளி ஏற்றுமதியில் நாம் கிட்டத்தட்ட போன வருஷத்தை விட 20% 30% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தி அங்கே போன படம் தான் எனக்கு தெரிஞ்சது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. ஏன்னா இந்தியாவில் உள்ள ஏற்றுமதியில் பெரும்பகுதி பங்கு வகிப்பது இந்த மாதிரி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், ஆயத்த ஆடைகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தான். அது இந்த அளவுக்கு ஒரே வருஷத்தில் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா நாம் இதை இம்மீடியட்டாக போர்க்கால அடிப்படையில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது அங்கேயே புரிஞ்சுது. உலகத்தில் பல நாடுகள் ஜவுளி ஏற்றுமதி பண்ணுதாங்க. அதில் மொத்தம் 85% மொத்த உலக ஜவுளி ஏற்றுமதியில் 85% வெறும் 20 நாட்டில் தான் இருக்குது. உலகத்தில் பல நாடுகள் இருந்தாலும் 85% ஆக்குபை பண்ணியிருக்கிறது வெறும் 20 நாடு. சைனா, பங்களாதேஷ், கம்போடியா, வியட்நாம், பாகிஸ்தான், டர்க்கி இவங்க எல்லாமே ஜவுளி ஏற்றுமதியில் ரொம்ப ஷைன் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு டஃப் காம்படிஷனை கொடுக்குறாங்க. இதில் சோகமான விஷயம் என்னன்னா, பங்களாதேஷ், வியட்நாம் அந்த நாடுகளை விட நாம் பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது தான் சோகமான விஷயம். கம்போடியா, பங்களாதேஷ்லாம் நிறைய வரிச்சலுகை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த நாடுகள் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள். அதனால் வரிச்சலுகை கொடுத்ததுனால நாம் பின்தங்கி இருக்கிறோம். பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக ஐரோப்பிய யூனியனில் அவங்க கார்மெண்ட்ஸ் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஐரோப்பிய யூனியனில் பாகிஸ்தானோட ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எந்த ஒரு டேக்ஸ், 0 டேக்ஸில் சேல் ஆகிட்டு இருக்குது. டேக்ஸே கிடையாது அங்கே. ஆனால் இந்தியாவிலேருந்து போகிறதுக்கு டேக்ஸ் உண்டு. ஸோ அவன் என்ன நினைப்பான், நம்ம எங்கே டேக்ஸ் இல்லையோ அங்கே ரேட் கம்மியாக கிடைக்குதோ அங்கே தான் போய் பார்க்கணும்னு பையர் நினைப்பான். ஸோ ஐரோப்பிய யூனியன் ப்ளஸ் பாகிஸ்தான் ரெண்டுமே ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு கான்ட்ராக்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கார்மெண்ட்ஸ் அங்கே இம்போர்ட் டியூட்டி கேட்டு தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க கண்ட்ரிக்குள்ளே. ஸோ அதனால் அதனோட விலை அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ஐரோப்பா, கனடா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, இஸ்ரேல், சிலி இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற இந்த நாடுகள் இந்தியா விட்டுட்டு மற்ற நாடுகளோட ஏதோ ஒரு வரிச்சலுகைக்காக, அதாவது டியூட்டி ஃப்ரீக்காக ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க மற்ற நாடுகளோட. அதனால் அவங்களுக்கு அங்கே விலை குறைவாக நல்ல தரத்தில் இந்தியாவிலேருந்து என்ன ரேட்டில் கார்மெண்ட் கிடைக்குதோ அதே தரத்தில் அதை விட விலை குறைவாக அவங்க இம்போர்ட் பண்ணிக்கிறதுனால நாம் பின்தங்கி போயிடுறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் நம்ம போட்டி நாடுகளுக்கும் இடையில் உள்ள வரி வித்தியாசம் அதிகபட்சம் 40% இருக்குது. அதனால் ஒரு 40% வித்தியாசம் உள்ள ஒரு வரிச்சலுகை இருக்கிற மற்ற நாடுகளோட நாம் போட்டி போடுறது எவ்வளவு கஷ்டம். சொல்லப்போனால் போட்டி போடவே முடியாது. கிட்டத்தட்ட நாம் 40% அவங்கள விட அதிக ரேட்டில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை மறைமுகமாக நமக்கு இருக்குது. அதுதான் முக்கியம். ஸோ இந்திய அரசு உடனே ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். குறிப்பாக ஐரோப்பிய யூனியன், ரஷ்யா, கனடா, ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸு இங்கெல்லாம் நம்ம கார்மெண்ட்ஸ் நிறைய போகுது. ஸோ அங்கெல்லாம் இமீடியட்டாக வர்த்தக ஒப்பந்தத்தை போர்க்கால அடிப்படையில் செஞ்சால் தான் நாம் நம்ம தொழிலை அப்படியே தொடர்ந்து நடத்த முடியும். ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 30% நாம் பின்தங்கியிருக்கோம். இன்னும் இதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 30% வந்துடும். அப்போ நம்ம திருப்பூர் போன்ற தொழில் நகரம், ஆயத்த ஆடைகளுக்கான ஜவுளி ஏற்றுமதிக்கான தொழில் நகரம் வேலை இழப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது இந்திய பொருளாதாரத்திலையும் பாதிக்கும் அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்.